ஃப்ரெண்ட்ஸ், நாமளுக்கு டெய்லி காலையில ஏந்திரிச்சதும் காலையில என்ன சட்னி வைக்கலாம், ஈவினிங் ஆனா நைட் என்ன சட்னி வைக்கலாம், இதே கன்ஃபியூஷன் தாங்க. நம்ம பசங்க கூட என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஒரே சட்னியே வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. நம்ம பசங்களுக்கு விதவிதமா சட்னி செஞ்சு கொடுத்து நாமளும் அசத்தணும் இல்லைங்களா. அதே சமயத்துல அந்த சட்னி ஒரு சத்துள்ள சட்னியா இருக்கணும் இல்லைங்களா. அந்த சட்னி தாங்க நாங்க பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, ஒரு 1.5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணுங்க, அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி, உப்பு, அது கூட அடிஷனலா ஒன்று சேர்க்க போறாங்க, அதுதாங்க ஸ்பெஷல். ஒரு பிடி அளவு கொத்தமல்லி, அவ்வளவுதாங்க. நம்ம சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நல்லெண்ணெய் போட்டு வதக்குங்க, இன்னும் நல்லா இருக்கும். வதக்கிட்டு அடுப்பை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு இந்த கொத்தமல்லியை சும்மா லைட்டா ஒரு வதக்கு தாங்க வதக்கணும். வதக்கிட்டு இதை அரைச்சிட்டு நீங்க தாளிச்சு கொட்டிடுங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டு இதை இட்லியோ தோசைக்கோ பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அவ்வளவுதான். ஏமா இந்த சட்னி டெய்லி செய்வாங்க. ஏன்னா இந்த சட்னியோட ஸ்பெஷல் அப்படிங்க. ஏன்னா கொத்தமல்லி ஸ்மெல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனுடைய டேஸ்ட், சுவை, அதனுடைய மனம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அது கூட இது சத்தானது கூட தானங்க. ஏன்னா கொத்தமல்லி டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கோங்க, அது மாதிரி கல்லீரல் பிரச்சனை இல்லாம அது பாத்துக்கோங்க. இதுல கூட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இது மாதிரி நிறைய அடுக்கிட்டே போடலாம் இதுல சத்துல. ஆனியன், உங்களுக்கு சின்ன வெங்காயத்தினுடைய யூசஸ் நிறையவே தெரியுங்க. ஆக இந்த சட்னியை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்தி தான் பாருங்களேன். நன்றி, வணக்கம்.